போட்டுட்டு தேங்க்யூ, நன்றி, வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய நல்லது பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுவோம், பண்ணிட்டே சப்போர்ட் பண்ணுவோம். எப்போ அதுக்குண்டான சப்ஜெக்டில் இருக்கவங்க எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க. அந்தந்த சப்ஜெக்ட் அதுவே இருக்குது. ஓகே ஓகே. இது ஃபஸ்ட்டு மெயின் ப்ளஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துருக்காங்க. ஃப்ரேமிங் எடுத்துருக்காங்க. சப்ஜெக்டை கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுவும் ஒரு லைட்டிங் எடுத்துருக்குறாங்க. இதுவும் ஒரு ஸ்ட்ரீட்டில் தெருவில் நடக்கிற விஷயம் தான். இதுவும் வந்து நைட்டில் பண்ணுறது. ஏதோ ஸ்ட்ரீட் லைட்டு, வண்டி லைட் வச்சு எடுத்துருக்காங்க. இது வந்து பெருசாக வந்து இதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறது அது ஒரு வண்டியோட ஹெட்லைட் அது. ஓகேவா? ஸ்ட்ரீட் லைட்டு, இது ஆட்டோ லைட். ஹைலைட்டே வந்து லைட்டு தான். ஓகேவா? இது ஒன்று. இது எடுத்திருக்காங்க. அந்த பையன் சந்தோஷமாக இருந்திருக்கான். வைக்கிற இடத்துலையும் அவங்க வைக்கிற இடத்துல அவங்க சந்தோஷமாக இருக்கான். இதுவும் ஃப்ரேம் படி பார்த்தா ஓகே. இது வந்து கம்போசிஷன்னு கரெக்டாக தான் இருக்குது. என்ன ஒன்று, சப்ஜெக்ட்டுக்கும் ஃபோர்க்ரவுண்டும் பேக்ரவுண்டும் ஓரளவுக்கு தெரியணும். இது வந்து ஒன்றுமே தெரியல. இது ஏதோ வண்டியா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு தெரியல. ஓகேனா ஃப்ரேம் வந்து வாழற வாழ்க்கை. இது 1 2 3 4 சப்ஜெக்ட் இருக்குது. மீன் இருக்கிறவங்க எல்லாமே இருக்குது. இதுவும் ஓகே. என்ன ஒன்று, சப்ஜெக்ட் இது மட்டும்தான், அவர் மட்டும்தான். அதை வேலை செய்கிறவங்க யாரும் தெரியல. இவங்களுக்கு மூஞ்சி தெரியல, இவங்களுக்கு மூஞ்சி தெரியல. இது 2 பேர் மூஞ்சும் ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா இதுவும் நல்ல படம் தான். இதுவும் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போசிங் தான். இது ஃப்ரேம், அது கஷ்டப்படுற இருக்கிற மாதிரி. இவர் வண்டி வந்து அவங்க இன்னும் இழுக்கிற மாதிரி லைஃப்பில் அது ஒரு ஃப்ரேமும் கரெக்டாக இருக்குது. லைட்டிங்கு, சப்ஜெக்ட்டு, வேறு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இதில் இல்லை. கிளியராக இருக்க படம். இதுவும் தெரிய வியாபாரம் தான். நிற்கிறாங்க. சப்ஜெக்டும் சரி, பேக்ரவுண்ட் அவுட் ஆகிருக்கு, ஃபோர்க்ரவுண்ட் அவுட் ஆகிருக்கு. சப்ஜெக்ட் கூட கரெக்டாக இருக்குது. கம்போசிஷன் ஃப்ரேமும் கரெக்டாக இருக்குது. இது நல்ல படம். என்ன ஒன்றுனா, ஒரு ஒன்று கட் பண்ணிட்டாங்க ஃப்ரேமில், கீழே ஜாஸ்தியாக இருக்குது. கம்போசிஷன் கரெக்டாக இல்லை. மேலே அந்த வீடும் கரெக்டாக இருந்ததுன்னா, இதுவும் கொஞ்சம் மேலே தூக்கி இருந்ததுன்னா இது நல்ல படம். இதான் வாழ்க்கை தெருவோர வாழ்க்கை. இதுவும் நல்ல படம் தான். லைட்டிங்கும் சரி, சப்ஜெக்டும் சரி, அவன் பார்க்குற பார்வை எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்ன ஒன்று, இந்த சப்ஜெக்ட் மட்டும் உள்ளே இல்லைன்னா இதுவும் நல்ல படம். ஓகேவா? ஓகே. எனக்கு இந்த ஃப்ரேம் வந்து எல்லாம் இந்த படம் எடுக்கலாம். இப்போ வந்து முன்னாடினா இவர் வந்து எதிர்பார்க்குற யாரோ ஒருத்தர் இந்த பொருளை வாங்குறதுக்கு வந்து பார்க்குறாரு. அவர் பார்க்குற பார்வை தான் இருக்குது கண்ணோட்டம். அவர் வந்து ஏதோ சப்ஜெக்ட் ஒன்று பார்க்க, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், அந்த இடத்துல சைடில் ஏதோ ஒரு இடத்த பார்க்குறாரு. ஆனால் இதுக்கு வந்து ஃபோர் கிரவுண்ட் வந்து இது இல்லை. இதை மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். இதை மட்டும் இல்லாமல் வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது எங்கே வேணாலும் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. அது வந்து இடத்துல அதுதான் தலை எடுக்கிறது ஃபோட்டோகிராஃபி. ஒன்று அதை தள்ளணும், இல்லை வெயிட் பண்ணணும். அந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ரூவ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒன்று வெயிட் பண்ணணும். இது வந்து நம்ம கண்டிப்பாக ஃப்ரேம் சரியில்லை. இந்த ஃப்ரேம் கண்டிப்பாக கூரை வந்தே ஆகணும். கூரை வராதனால இந்த படத்தை எடுக்க முடியாது. ஓகேவா? இந்த படத்தை ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இவர் எதிர்பார்த்தார். ஏன்னா ஃபோர் கிரவுண்டும் உனக்கு வந்து அந்த பொக்கே எஃபெக்டில் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் வந்து உனக்கு அவுட் ஆகிருக்கு சப்ஜெக்ட். ஓகேவா? தெரியுதா? ஃபோர் கிரவுண்ட் சரி, பொக்கே எஃபெக்ட் இருக்குது, முன்னாடி அவுட் ஆகிருக்கு. அந்த எதிர்பார்த்துருக்கீங்க வியாபாரம். ஆமாம், சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் 6 படம். இது ஒன்று அப்படியே ஃபோல்டர் போட்டுருவோம். 2 1 3 1 4 1 5 இது 1 6. சரின்னு போட்டாங்க. ஓகே, இப்போ இதுலேருந்து 3, இதுலேருந்து 3. இது வந்து அப்லோட் பண்ணுறாங்க. இது வந்து நேச்சுரலாக ஒரு வியாபாரம் பண்ணி நடத்துது. இது பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. என்ன இது எப்போ
இது கன்ஃபார்மாக உள்ளே போனோம் தலை. இது வந்து ஒன்று கன்ஃபார்ம். இது வந்து இதில் வந்து தேர்டாக செகண்டாக ஃபஸ்ட்டான்றது அப்புறம் பார்த்துக்குவோம். இது ஒன்று கன்ஃபார்மு. அதே மாதிரி இது ஒன்று கன்ஃபார்மு. இப்போ தேர்ட் பிளேஸ் தேர்ட் மூணாவது தான் உள்ளே போகுது. இதுவா 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 இது போடலாமா? இது எதுக்கு எதனால் அது போடலான்னு. அதாவது ஒரு வியாபாரம் பண்ணுற இடத்துல ஒரு பையன் நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக நேச்சுரலாக வந்து ஸோ அந்த தாத்தாவும் பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் அதை கூட பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நல்ல ஒருத்தர் வந்து நல்லா இருக்கும். 4 படத்தில் ஒரு 5 6 படத்தில் 6 படத்தில் ஒரு படம் கன்ஃபார்மு. 2 படம் கன்ஃபார்மு. இது ஒன்று கன்ஃபார்மு. 6ல் 2 கன்ஃபார்மு. இப்போ 4ல் 1 எடுக்கிறீங்க. ஆமாம். இப்போ தேர்டாக உள்ள வர்றதுக்கு எந்த படம் 4 படத்தில் தேர்டில் 1 2 3 4. ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம். இது கன்ஃபார்மாக இல்லை. இது ஃபைனல் 3ல் 2 3 4. இது வேண்டாம். இது ஏற்றுறோம். ஓகே நீங்கள் பால் கூட வேண்டாம். பால் ரேட்டு இது வந்து நேச்சுரலாக இருக்குன்ற. இது வேணா சொல்லலாம். இது என்ன பண்ணலாம்? காசு கொடுக்குறது ஒன்று ஆனால் ஓகே அதில் சப்ஜெக்ட் இல்லை. அது இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மற்றபடி படமோ இதோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது சொல்லிவிட்டேன் இதை பற்றி நம்ம. ஸோ இது பரிசு வாங்கின படம். ஸோ இதுவும் பரிசு வாங்கின படம். இது வந்து ஒரு தனியாகவே காமிச்சிருக்கலாம், இல்லை ஃபோர் கிரவுண்டை இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து காமிச்சிருக்கலாம். அது மாதிரி ஒன்று எடுத்துருக்கலாம், இது மாதிரி ஒன்று எடுத்துருக்கலாம். சேர்த்து ஃபோர் கிரவுண்டை காட்டுற மாதிரி. மற்றபடி எல்லாமே இருக்குது அதில் சப்ஜெக்ட். ஸோ இதுவும் அதே தான். பின்னாடி அவங்க வேலை செய்கிறவங்க தெரியல. இவர் மட்டும்தான் நிற்கிறவரும் கரும்பு மிஷின் மட்டும்தான். அதுலேயும் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் இருக்குதுல்ல. மற்றபடி இதுவும் ஓகே ட்ரை பண்ணலாம். அடுத்த வாட்டி ட்ரை பண்ணும்போது சப்ஜெக்ட்னா அது சப்ஜெக்ட் ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்டு கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி லைட்டிங் முக்கியம். இதுவும் ஃப்ரேம் பிக்சர் இது எல்லாமே தெரியுது. ஓகே இது பரிசு வாங்கின படம். இதுவும் பரிசு வாங்க வேண்டிய படம். இதை விட பரிசு வாங்கின படம் ஒரு படி மேலே இருந்ததுனால அந்த 3வது பரிசாக ஒரு இழக்க வேறு ஒன்றும் இல்லை. இதுவும் நல்ல படம் தான். ஷீட் உண்மையாகவே தெருவாழ்க்கை இது தான். அந்த பேக்ரவுண்டை பாருங்கள், ஃப்ரேமிங் பாருங்கள். ஃப்ரேமிங்கில் அந்த வீடு கட்டாக இருக்குது. மற்றபடி வரும் அந்த ஃப்ரேம் ஒன்று கூட தூக்கி எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா ஒன்று அருமையான ஒரு வாழ்த்துக்கள். நல்லா எடுத்துருக்கீங்க இந்த ஃபோட்டோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி 2வது பரிசு வாங்குகிற நண்பருக்கும் வாழ்த்துக்கள். 3வது வாங்கினவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் புதுசாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி காம்படிஷனில் கலந்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்ற மாதிரி இருக்கும். இன்னும் கூட தேடி போவீங்க ஃபோட்டோகிராஃபியில். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே தானே? கன்ஃபார்ம் இது செலக்ட் பண்ண வந்தேனே. ஓகே தேங்க்யூ. இதுதான். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தனக்கோட்டி. நான் சென்னை வீடியோ ஃபோட்டோகிராஃபர் அசோசியேஷனில் இணை செயலாளராக 3 வாட்டி போட்டி போட்டிருக்கேன். 2 வாட்டி இருந்திருக்கேன் தொடர்ந்து. இப்போ வந்து கிளிக் ஃபோட்டோகிராஃபி மற்றும் எம்ஏ கேமரா சர்வீஸ் எல்லிஸ் ரோடில் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எப்போவுமே வந்து சங்கத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. இப்போ வந்து புகைப்பட கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கோசம் வந்து ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட் நடத்தணும்ன்ட்டு ரொம்ப நாளாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இது வந்து 2வது கான்டெஸ்ட், அதாவது லைஃப் இண்டஸ்ட்ரி தெரியாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நடத்திருக்காங்க. இது 2வது கான்டெஸ்ட். அதை வந்து வந்திருக்க படத்தை செலக்ட் பண்ணி சொல்ல கொடுக்க சொன்னாங்க. என்னையும் முன்னாள் தலைவர் சென்னை வீடியோ ஃபோட்டோகிராஃபி அசோசியேஷனில் இந்த தலைவர் செல்செல்வம் அவர்களையும் வந்து கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் 2 பேர் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அனுப்புகிறவங்க எல்லாருக்கும் முதல்ல வாழ்த்துக்கலாம். கலந்துக்கணுன்ற உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதுதான் வந்து காட்டுது. அதில் வெற்றி தோல்வி பரிசு வர்றது கிடையாது. நீங்கள் கலந்துக்க உங்களுக்கு ஆர்வம் வரும். இதே மாதிரி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்க, அனுப்பிச்சிட்டே இருங்க. இவங்க நிறைய வரப்போகிற டைமில் இன்னும் நிறைய கான்டெஸ்ட்லாம் பண்ண போகிறாங்க. அதனால அனுப்புகிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். வெற்றி பெற்றவர்கள் சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரு சில படம் வந்து நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த கம்போசிஷன் முதல்ல பாருங்க. வெறும் சப்ஜெக்டாக மட்டும் பார்க்காதீங்க. அதாவது ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், அமைச்சராக இருக்கிறவங்க சொல்ல தெரியும். இப்போ நான் குறைகளை சொல்கிறேன், அடுத்த திருத்திக்குங்க.
ஓகேங்களா. இப்போ பண்ணியிருக்க விஷயத்துல 1, 2, 3 4ஆவதா ஒரு படம் 3வது இடத்துக்கு நம்ம நல்லா போட்டி போட்டுது. ஆனா அதுல வந்து லைவ்லியா இல்ல. ஸோ 3வது படமானது வந்து அதுல ஒரு லைவ்லி இருந்தது. ஸோ அதனால அது 3வது படம். 4வது படத்துக்கு நாங்கள் சொல்லியிருப்பாங்க. அவரும் கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்து திரும்பிங்க. 4வதுன்னு சொன்ன விஷயத்துல வந்து கண்டிப்பா இருக்கு. அதுக்கு வந்து தவற விட்டுட்டீங்க இந்த வாட்டி, அடுத்த வாட்டி வந்து சேர்ந்து பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொல்லுவாங்க, யார் யாரு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லுவார். வணக்கம், நான் வந்து சென்னை வீடியோ போட்டோகிராஃபர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் செல்வம். முதல் பரிசு வந்து கிருத்திகா வினோபா கிக்கி கேப்சர் சென்னை. வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அவங்களே வந்து இந்த படம் வந்து மவுண்ட் ரோட்ல எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிலால் ஹோட்டல் சிக்னல் ஆண்டு நினைக்கிறேன். நேச்சுரல் லைட்டு, கம்போசிங்லாம் வந்து நல்லா நீட்டா இருக்கு, ப்ரொஃபஷனலா பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டா வந்து நல்லாவும் இருக்கு. அது கம்போசிங்ல ஃப்ரேமிங் வந்து நல்லா இருக்கு, லைட்டிங் வந்து நல்லா பிரமாதமா இருக்கு. ஸோ அது வந்து முதல் பரிசு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2வது பரிசை பெறுபவர் சூரஜ் தாமஸ், கேரளா. 2வது பிரைஸ். அந்த போட்டோ நல்லா கம்போசிங் பண்ணி அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தெருவோர வாழ்க்கையில வந்து கஷ்டப்படுற அந்த தெருவுல வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு ஆர்ட் இருக்கும், பிளஸ் அதுக்கு மேல ஒரு வீடு, அது எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருந்தது. கஷ்டப்படுறவரை கை தூக்கி இழுத்து வர மாதிரி ஒரு நல்லா கண்டென்ட்டா பண்ணிருக்காங்க. நல்லா அந்த உயிரோட்டம் இருக்கு அந்த போட்டோக்கு. சோ அந்த பிரைஸ் வந்து செகண்ட் பிரைஸ். வாழ்த்துக்கள் அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். 3வது பிரைஸ் பாலச்சந்தர் பி ஸ்டுடியோ கோயம்புத்தூர். வாழ்த்துக்கள் பாலச்சந்தர். ஆக்சுவலா 3வது பரிசு தான் ரொம்ப போட்டியா அந்த எது செலக்ட் பண்றதுன்னு எனக்கு புரியாம இருந்தது. ஆனா அந்த படத்துல வந்து உயிரோட்டம் இருந்தது. அந்த பையன் சந்தோஷமா இருக்கட்டும், பிளஸ் வந்து ஒரு பெரியவர் வந்து அதை பாக்குறது, அந்த இயற்கையா இருக்கு அந்த போட்டோ. அது வந்து ஒரு வியாபாரத்துல அந்த பையன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான்றது காட்டுச்சு அந்த தெருவில். சோ அதனால 3வது பரிசு வெற்றி பெற்ற கிருத்திகா வினோபா, சூரஜ் தாமஸ் மற்றும் பாலச்சந்தர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திரும்ப இதே போல நிறைய கான்டெஸ்ட் இருக்கும், பங்கு பெற்று எங்களையும் ஊக்கப்படுத்துங்க, நாங்க உங்களை ஊக்கப்படுத்துறோம். நன்றி. கிளிக் போட்டோகிராஃபி சென்னை. வணக்கம். கிளிக் போட்டோகிராஃபி தொகுப்பாளர் ஆர் ரமேஷ். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு புகைப்பட போட்டி ஒன்று நடைபெற்றது. புகைப்பட போட்டியில் தெருவில் வாழ்க்கை என்ற தலைப்பில் போட்டி ஒன்று நடைபெற்றது. போட்டியில் நிறைய படங்கள் வந்தது. நிறைய படங்களில் 10 படம் செலக்ட் பண்ணோம். 10 படத்தில் 3 படம் கொஞ்சம் சிறப்பாக இருந்தது. அந்த 3 படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு சியூபிஏ முன்னாள் தலைவர் திரு அண்ணன் செல்வம் அவர்கள், இணை செயலாளர் தனக்கோட்டி அவர்கள் 2 பேரும் வந்து புகைப்படத்தை தேர்வு செய்தார்கள். இது போன்ற போட்டிகள் மென்மேலும் நடைபெறும். இந்த போட்டியில் எல்லோரும் கலந்து கொண்டு பரிசுகளை வெல்லுங்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா விரைவில் நடைபெறும். பரிசளிப்பு விழாவின் நேரம் மற்றும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு புகைப்பட போட்டி நடத்தப்பட்டது. அதில் சிவிபி முன்னாள் தலைவர் திரு அண்ணன் செல்வம் அவர்கள் மற்றும் திரு தனகோட்டி அவர்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி அவர்களும் வந்து 3 புகைப்படத்தை தேர்வு செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி. கிளிக் போட்டோகிராஃபி அழைப்பை ஏற்று வருகை தந்த நடுவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் இப்போட்டியின் வெற்றியாளர்கள் 3 வெற்றியாளர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. முதல் வெற்றியாளர் கிருத்திகா வினோபா சென்னை. 2வது வெற்றியாளர் சூரஜ் தாமஸ் கேரளா. 3வது பாலச்சந்தர் கோயம்புத்தூர். இவர் மூவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மூவருக்கும் கிளிக் போட்டோகிராஃபி சார்பில் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.